எக்ஸாம்பிள் 1.10ல் இந்த 3 ஃப்ராக்ஷனையும் ஆட் பண்ண சொல்கிறாங்க. கீழே இருக்கிற டினாமினேட்டர் பாருங்கள், எல்லாமே சேமாக இருக்குது இல்லையா? சேமாக இருக்குது அப்படின்னா நம்ம டேரெக்டாகவே ஆட் பண்ணிக்கலாம் மேலே இருக்கிறத. அப்போது ஓவராலாக டிவைடட் பை 11 போட்டுக்கலாம். ஏன்னா கீழே எல்லாமே காமனாக இருக்குது இல்லையா? அதெல்லாம் டிவைடட் பை 11 போட்டுக்கலாம். போட்டுக்கிட்டு மேலே இருக்கிற நம்பர் அப்படியே ஆட் பண்ணிட்டு தான் -6 + 8 -12 இல்லையா? ஆட் பண்ணால் மைனஸ்லாம் ஒன்றா வச்சுக்கலாம். அப்போ -18 + 8 டிவைடட் பை 11 ஈக்குவல் டு -10/11. சரிங்களா? இங்கே பாருங்கள், டினாமினேட்டர் மேலே சேமாக இருந்துச்சு இல்லையா? இப்போ இங்கே டிஃபர் ஆகுது டினாமினேட்டர். அப்போ நம்ம என்ன பண்ணலாம், நம்ம எல்சிஎம் எடுத்துடலாம். எல்சிஎம் எப்படி 9 3 12 இல்லையா? 3 நம்பர் இருக்குது. 12 எடுக்கலாம். 6 3 9 அப்படியே வந்துடும். திரும்ப 12 எடுக்கலாம். 3 3 9. இப்போ 3ஆல் எடுக்கலாம் இல்லையா? 3 1 1. திரும்ப 3ஆல் எடுத்தால் 1 1 1. எல்சிஎம் என்னது? 2 × 2 × 3 × 3 3 × 3 எவ்வளோ? 3 3 சார் 9, 9 2 சார் 18, 18 2 சார் 36 இல்லையா? இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், ஒரு ஃப்ராக்ஷன்லேயும் 36 மல்டிப்ளை அண்ட் டிவைட் பண்ண போகிறேன். ஏன் பண்ணுறங்கிறத பாருங்கள். 36 ஆட் தானே கொடுத்துருக்காங்க. 36 டிவைடட் பை 36 இன்ட்டு -5/9 ப்ளஸ் 36 டிவைடட் பை 36 இன்ட்டு ஒரு ஃப்ராக்ஷன்லேயும் நான் மல்டிப்ளை அண்ட் டிவைட் பண்ணுறேன். சரிங்களா? -4/3 ப்ளஸ் 36 டிவைடட் பை 36 இன்ட்டு 7/12. இப்போ நான் இதையும் மேலே இருக்கிறதையும் கேன்சல் பண்ணுறேன். கேன்சல் பண்ணால் 3 டைம்ஸு, இது 12 டைம்ஸு, இது 4 டைம்ஸு. இப்போ மேலே இருக்கிறத பாருங்கள், மட்டும் கீழே இருக்கிற டினாமினேட்டர் பாருங்கள் சேம் ஆகிடுச்சா? அதுக்காக தான் இந்த ஆப்ரேஷன் பண்ணேன். கீழே ஃபுல்லாகவே 36 வந்துருச்சு இல்லையா? அப்போ நம்ம ஓவராலாக டிவைட் பண்ணிக்கலாம் 36ஆல். கீழே காமனாக இருந்துச்சுன்னா மேலே இருக்கிற ஆப்ரேஷன் நம்ம மேலே அப்படியே டேரெக்டாக பண்ணிக்கலாம், கீழே காமனாக இருந்தாலும். சரியா? அதுக்காக தான் இந்த மல்டிப்ளிகேஷன் அண்ட் டிவிஷன்லாம் பண்ணுறாங்க. சரிங்களா? ஒரு ஃப்ராக்ஷன்லேயும் மல்டிப்ளை அண்ட் டிவைட் எதுக்கு பண்ணுறோம் அப்படின்னா இந்த டினாமினேட்டரை காமன் ஆக்கிறதுக்காக தான். இப்போ 4 × 5 20 -20 ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸு 12 × 4 48 3 × 7 +21 இல்லையா? இப்போ என்ன பண்ணலாம், மைனஸு இது எவ்வளோ -68 இல்லையா? -68 ப்ளஸ் 21 டிவைடட் பை 36. 68ல் 21 போச்சுன்னா 7 4 இல்லையா? -47 டிவைடட் பை 36. இப்போது 1.12 எக்ஸசைஸ் எக்ஸாம்பிளில் இது ரெண்டையும் சப்ட்ராக்ட் பண்ண சொல்கிறாங்க. இதிலேருந்து இதை கழிக்க சொல்கிறாங்க இல்லையா? ஃப்ரம்ங்கிறதுனால இதுலேருந்து இதை கழிக்கணும், இதுலேருந்து இதை கழிக்கணும். அப்போ எது முன்னாடி எழுதணும்? இது -12/17 -9/17. இப்போ பாருங்கள், டினாமினேட்டர் ரெண்டும் சேம் ஆச்சுன்னா நம்ம டேரெக்டாகவே ஆப்ரேஷன் பண்ணிக்கலாம் மேலே இருக்கிறதா இல்லையா? அப்போ -12 -9 ரெண்டையும் ஆட் பண்ணால் எவ்வளோ வரும்? -21 டிவைடட் பை 17. அவ்வளோதான் சார். தேங்க்யூ.